லோக்சபா தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில மத்திய விசாரணை அமைப்புகளின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கு. இந்நிலையில கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமாருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவை எதிர்த்து முன் எப்போதும் இல்லாத வகையில் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் காங்கிரஸோட இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பெயரில் இணைந்திருக்காங்க. இந்த கூட்டணி தலைவர்களுக்கு மத்திய விசாரணை அமைப்புகளான CBI, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாமே தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பி அவங்கள துன்புறுத்திட்டு வராங்க, அச்சுறுத்திட்டு வராங்க. சமீபத்தில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாரும் கைது பண்ணப்பட்டாங்க. இந்த விவகாரம் பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்துச்சு. மத்திய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் முடக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளும் இந்த கைது நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்திருந்தாங்க. இந்நிலையில இப்போ கர்நாடக மாநில துணை முதலமைச்சரும் அம்மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான DK சிவகுமாருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இதை பற்றி செய்தியாளர்கள் சந்தித்த அவர், வருமான வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வந்தது ஏற்கனவே முடிந்து போன விவகாரத்தில் இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நாட்டின் சட்டங்களையும் அதை அமல்படுத்தும் அதிகாரிகளையும் பாஜக வளைத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக பதிலடி கொடுக்கும். தோல்வி பயத்தில் தான் பாஜக எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிவைக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தார் DK சிவகுமார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 200 கோடி வரி பாக்கி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியின் 4 வங்கி கணக்குகளையும் வருமான வரித்துறை முடக்கியது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்படி வங்கி கணக்கை முடக்குவது கட்சியை முடக்குவதற்கு சமம் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சித்திருந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய வருமான வரியை மறுமதிப்பீடு செய்யும் வேலைகளை வருமான வரித்துறை தொடங்கியிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகினாங்க. ஆனால் நீதிமன்றம் இந்த விவகாரங்களை தலையிட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் சில மணி நேரங்களில் 1823 வருமான வரி பாக்கி கோடி கணக்கில் வருமான வரி பாக்கி இருப்பதாக காங்கிரஸுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. அதாவது கடந்த 1993, 94 முதல் 2020ஆம் ஆண்டு வரை வரி கணக்குகள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்காக இந்த தொகையை அபராதமாக வருமான வரித்துறை விதித்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்நிலையில வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கை வரி பயங்கரவாதம் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் பாஜக வரி பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறது, காங்கிரஸை நிதி ரீதியாக முற்றிலுமாக முடக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு.